நீங்க இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் துல்லியோம் சேனல். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு போணும் அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு கட்டாயம் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமா வைக்கணும். குலதெய்வ கோயில்ல இருக்கக்கூடிய விளக்கு வந்து அணையாம பார்த்துக்கணும். குலதெய்வ கோயில்ல தீப சுடர் ஒளி எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குதோ, அந்த அளவுக்கு உங்களோட குடும்பமும் பிரகாசமா இருக்கும். அதாவது உங்க வீட்டு குலதெய்வ கோவில்ல விளக்கேத்துறதுக்கு எண்ணெய் இல்ல அப்படிங்கிற எந்த ஒரு நிலையும் உங்க கோயிலுக்கு வரவே கூடாது. அத கண்டிப்பா பார்த்துக்கணும். சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது இனிப்பு நிறைந்த ஒரு பிரசாதம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத நம்ம குலதெய்வத்துக்கு ஏன் படைக்கணும் அப்படின்னா, உங்களோட குடும்பத்துல இனிப்பான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்காக தான் இந்த 2 விஷயத்தையும் மறக்காம குலதெய்வ கோயில்ல செய்யணும். இத தவிர சில பேர் வீட்ல மாவிளக்கு போடக்கூடிய பழக்கமும் இருக்கும். சில பேர் வீட்ல படையல் போடக்கூடிய பழக்கமும் இருக்கும். இதெல்லாம் அவங்கவங்க குடும்ப வழக்கப்படி செய்யலாம். குலதெய்வ கோயிலுக்கு நல்லெண்ணெய், வெல்லம், பச்சரிசி, பாசிப்பருப்பு, நெய், முந்திரி, திராட்சை இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வாங்கி குடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால தான் மொத்தமா 2 பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சர்க்கரை பொங்கல் விளக்கு ஏற்றுவதற்கு தேவையான பொருட்கள். இந்த 2 விஷயத்தையும் மாதம் மாதம் உங்களால முடிஞ்சதுன்னா தாராளமா குலதெய்வ கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. அப்படி இல்ல என்னால முடியாது அப்படின்னாலும் அதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்த போய் தரிசிச்சுட்டு வந்துருங்க. குலதெய்வத்த மறக்காம மேல் சொன்ன முறைப்படி வழிபாடு செய்யக்கூடிய குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். இருள் நிச்சயம் இருக்காது. இது இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட நம்பிக்கையா இருந்து வர்றது ஒரு விஷயமும் கூட. நீங்களும் நம்பிக்கையோட இந்த வழிபாட்ட செஞ்சு பாருங்க. உங்களோட குடும்பத்துக்கு நன்மை மட்டுமே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.